அஜித் சார் நடிப்பு மட்டும் இல்லாம இருசக்கர வாகன ரேஸ், கார் ரேஸ், ரிமோட் கண்ட்ரோல் மூலம் குட்டி விமானங்களை இயக்குவது உள்ளிட்ட பல விளையாட்டுகள்ல ஈடுபட்டு வந்தவர். இப்போ சென்னையில அண்ணா பல்கலைக்கழகத்துல அஜித் சாரை தொழில்நுட்ப வழிகாட்டியாக கொண்ட தக்ஷா குழு மாணவர்கள் இந்தியாவில முதல் முறையாக ட்ரோன் மூலம் வான்ல பறக்கும் ஏர் டாக்ஸியை தயாரிச்சு வச்சிருக்காங்க. இந்த ஏர் டாக்ஸி மூலம் மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகளை போக்குவரத்து நெரிசல்ல இருந்து காப்பாற்ற முடியுமா? அதே போல உடல் உறுப்பு தானத்துக்கும் உதவும் வகையில இந்த ஏர் ஆம்புலன்ஸ் வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. 80 கிலோ எடை கொண்ட மனிதர்களை இந்த விமானத்துல தூக்கி செல்ல முடியுமா? இந்த விமானம் தற்போது சென்னையில இருந்து வேலூர் வரை செல்லும் ஆற்றலுடையதான். 20 கிலோமீட்டர் சுற்றளவுல எளிதாக பறந்து செல்லும் இந்த ஏர் டாக்ஸி சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர்ல தமிழக அரசு சார்பில் நடக்கும் முதலீட்டாளர்கள் மாநாட்டுல பார்வைக்காக வச்சிருக்காங்க. அங்கு வந்த முதலீட்டாளர்கள் மற்றும் பொதுமக்களிடையே இந்த ட்ரோன் டாக்ஸி மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கு. இதனிடையே அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் உருவாக்கி கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த ட்ரோன் டாக்ஸில அமைச்சர் ஜெயக்குமார் அமர்ந்து அதன் செயல்பாடுகளை கேட்டறிந்தாரு. இதை தொடர்ந்து அதை உருவாக்கிய நடிகர் அஜித் சார் மற்றும் அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களை பல பேர் பாராட்டினாங்க. மேலும் அஜித் சார் இவ்வளவு திறமசாலியா அப்படின்னு அமைச்சர் ஜெயக்குமார் வியந்திருக்காராம். இந்த தகவலை பற்றிய உங்களின் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.